ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பபிள் சார்ட் பற்றி பார்க்க போகிறோம். பபிள் சார்ட் வச்சு ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை எப்படி அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது என்கிட்ட ரேண்டமாக ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி பபிள் சார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அட்ஜசன்ட் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு என்னென்னு சொல்கிறேன். எனி டூ எலமெண்ட்ஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது ஒரு அட்ஜசன்ட் பேர். ஃபார் எக்ஸாம்பிள் 110 ஒரு அட்ஜசன்ட் பேர், 98 வந்து ஒரு அட்ஜசன்ட் பேர். இப்போ நம்மக்கிட்ட 5 எலமெண்ட்ஸ் இருந்தால் நம்மக்கிட்ட 4 அட்ஜசன்ட் பேர்ஸ் இருக்கும். இந்த கேஸில் 31, 110, 109, 98 இதுதான் 4 அட்ஜசன்ட் பேர்ஸ். ஓகேவா? இப்போது நான் பபிள் சார்ட் பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த 5 எலமெண்ட்ஸ்லையும் நம்ம வந்துட்டு இருக்கிற அட்ஜசன்ட் பேர்ஸை ஒன்று ஒன்றா கம்பேர் பண்ணுறோம். சின்ஸ் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ண போகிறதுனால எப்போவுமே ஒரு சின்ன எலமெண்ட்டுக்கு அப்புறம் தான் பெரிய எலமெண்ட் வரும். பெரிய எலமெண்ட்டுக்கு அப்புறம் சின்ன எலமெண்ட் வந்துச்சுன்னா நம்ம அதை ஸ்வாப் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போது இங்கே 3, 1ன்னு இருக்குது. ஒரு பெரிய எலமெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு சின்ன எலமெண்ட் வந்துருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஸ்வாப் பண்ணுறேன். 1, 3 இந்த மாதிரி மாறிடும். அடுத்த அட்ஜசன்ட் பேர் என்னது? 3, 10. இப்போது ஒரு சின்ன எலமெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய எலமெண்ட் வந்ததுனால இதை நான் ஸ்வாப் பண்ண தேவையில்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா 10, 9 இருக்குது. இப்போது ஒரு பெரிய எலமெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு சின்ன எலமெண்ட் வந்திருக்கு. சின்ஸ் அசெண்டிங் ஆர்டரில் நம்ம பண்ணுறதுனால இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ 9, 10 இது ரெண்டும் ஸ்வாப் ஆகிடும். அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா 10, 8. இப்போது மறுபடியும் 10 தான் பெரிய எலமெண்ட், அது வந்துட்டு 8க்கு முன்னாடி வந்திருக்கு. அதனால ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ இங்கே 8 வந்துடும், இங்கே 10 வந்துடும். ஓகே, இந்த மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் எலமெண்ட் வந்துட்டு கடைசி பொசிஷனில் போயிட்டு உட்காந்துரும். ஓகேவா? இப்போது இங்கே இருக்க லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை எப்படி சார்ட் பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ எத்தனை அட்ஜசன்ட் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும்? 4. இப்போது ஃபஸ்ட்டு பேரை கம்பேர் பண்ணுறேன். 5, 4. 5 தான் பெருசு. ஸோ இதை நம்ம ஸ்வாப் பண்ணி ஆகணும். 4, 5. அடுத்து 5ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணுவோம். மறுபடியும் 5 தான் பெருசு. ஸோ இதை நான் ஸ்வாப் பண்ணுறேன். 3 இங்கே வரும், 5 இங்கே வந்துடும். அப்புறம் 5, 2வை நான் கம்பேர் பண்ணுறேன். மறுபடியும் 5 தான் பெருசு. ஸோ 2 இங்கே வந்துடும், 5 இங்கே வந்துடும். இப்போது கடைசி பேர் 5, 1. 5, 1 கம்பேர் பண்ணும்போது மறுபடியும் 5 பெருசு. ஸோ நான் ஸ்வாப் பண்ணுறேன். 1 இங்கே வந்துடும், 5 இங்கே வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த இதை ஐட்ரேட் பண்ணி கம்பேர் பண்ணதுக்கப்புறம் என் அரே எப்படி இருக்குன்னா 5, 4, 3, 2, 1லேருந்து 4, 3, 2, 1, 5 இந்த மாதிரி மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ 5 எலமெண்ட் இருந்துச்சு. இந்த மாதிரி அட்ஜசன்ட் பேரெல்லாம் நான் கம்பேர் பண்ணி ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு லாஸ்ட் எலமெண்ட், அதாவது லார்ஜஸ்ட் எலமெண்ட் கரெக்டாக லாஸ்ட்டில் போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஷார்ட் ஆகிடுச்சு. பட் இந்த மீதி 4 எலமெண்ட்ஸ் எனக்கு இன்னும் ஷார்ட் ஆகலை. ஸோ இப்போ நான் இந்த மீதி 4 எலமெண்ட்ஸ் எப்படி ஷார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா போதும். இந்த மீதி 4 எலமெண்ட்ஸை நான் ஷார்ட் பண்ணணும்னா முதல்ல இந்த மீதி 4 எலமெண்ட்ஸில் எவ்வளோ அட்ஜசன்ட் பேர்ஸ் இருக்குது? 3 பேர்ஸ். ஸோ அந்த 3 பேர்ஸையும் நான் திரும்ப ஐட்ரேட் பண்ண போகிறேன். முதல்ல 4, 3. 4 தான் பெருசு. ஸோ 4ஐயும் 3ஐயும் நான் ஸ்வாப் பண்ணுறேன். 3 இங்கே வந்துடும், 4 இங்கே வந்துடும். அடுத்த பேர் என்னது? 4, 2. மறுபடியும் 4 பெருசு, அதனால நான் வந்துட்டு 2 இங்கே போட்டுடுறேன், 4 இங்கே ஸ்வாப் பண்ணிடுறேன். அடுத்த பேர் என்ன? 4, 1. ஸோ ஸ்வாப்பும் ஆகிடும், 1 இங்கே வந்துடும், 4 இங்கே போயிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குது? 3, 2, 1, 4, 5. ஓகேவா? இப்போது செகண்ட் டைம் நம்ம இந்த மாதிரி ஐட்ரேட் பண்ணதுக்கப்புறம் கடைசி 2 எலமெண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு கரெக்டாக சார்ட்டட் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் அண்ட் செகண்ட் மேக்ஸிமம். மீதி இருக்க 3 எலமெண்ட்ஸ் இன்னும் அன்சார்ட்டடாக இருக்குது. ஓகே, இப்போது இந்த மீதி இருக்க 3 எலமெண்ட்ஸை நம்ம மறுபடியும் சார்ட் பண்ணணும். அதனால அதோட அட்ஜசன்ட் பேர்ஸை நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ 3 எலமெண்ட்ஸில் எவ்வளோ அட்ஜசன்ட் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும்? 2. கரெக்டாக? ஃபஸ்ட்டு பேர் என்ன? 3, 2. ஸோ 3, 2ல் 3 பெருசு, 2 சின்னது. பெருசுக்கு அப்புறம் சின்னது வர்றதுனால நான் ஸ்வாப் பண்ணுறேன். ஸோ இங்கே 2 வரும், இங்கே 3 வரும். அடுத்த பேர் என்ன? 3, 1. ஸோ
3 பெருசு ஸ்வாப் பண்ணுறேன். 1 இங்கே வரும், 3 இங்கே வரும். இப்போது தேர்ட் டைம் இந்த ப்ராசஸை பண்ணதுக்கப்புறம் எலமெண்ட்ஸ் எப்படி மாறி இருக்குன்னா 2 1 3 4 5ன்னு மாறி இருக்கு. கரெக்டாக? ஸோ தேர்ட் டைம் பண்ணும்போது லாஸ்ட் 3 எலமெண்ட்ஸ் கரெக்டாக சார்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் இன்னும் சார்ட் ஆகலை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட்ஸை நான் சார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட்ஸில் எத்தனை அட்ஜசன்ட் பேர் இருக்கும்? ஒரே ஒரு அட்ஜசன்ட் பேர் ஆஃப் எலமெண்ட், அதாவது 2 1 தான் இருக்கும். ஸோ 2 1ஓட பெருசு, நான் அதனால் ஸ்வாப் பண்ணுறேன். 1 2ன்னு மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஸ்வாப் ஆகிடுச்சு. 1 2 3 4 5 அசெண்டிங் ஆர்டர், சார்ட் ஆகிடுச்சு. 1 2 3 4 5 கரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த அன்சார்ட்டட் லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை 5 எலமெண்ட் இருந்துச்சு, அதை 4 டைம் ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு சார்ட் ஆகிடுச்சு. ஸோ 5 எலமெண்ட் இருக்கும்போது 4 டைம் நம்ம ஐட்ரேட் பண்ணதுனால சார்ட் ஆகிடுச்சு. ஸோ n எலமெண்ட்ஸ் இருந்தால் நம்ம n-1 டைம்ஸ் ஐட்ரேட் பண்ணிவிட்டு, அதாவது அட்ஜசன்ட் பேர்ஸ்லாம் ஐட்ரேட் பண்ணிவிட்டு, நம்ம சின்ன எலமெண்ட்டுக்கு அப்புறம் பெரிய எலமெண்ட் இருந்தால் அது பண்ண மாட்டோம். பெரிய எலமெண்ட்டுக்கு அப்புறம் சின்ன எலமெண்ட் இருந்தால் ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணால் சார்ட் ஆகிரும். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு n எலமெண்ட்ஸ் இருந்தால் n-1 டைம்ஸ் அதை ப்ராசஸ் பண்ணணும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு 4 பேர்ஸை வந்துட்டு நான் ப்ராசஸ் பண்ணேன். செகண்ட் டைம் வந்து கடைசி எலமெண்ட் சார்ட் ஆனதுனால ஃபர்ஸ்ட் 3 பேர்ஸை மட்டும்தான் நான் ப்ராசஸ் பண்ணேன். தேர்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் 2 பேர்ஸை மட்டும்தான் நான் ப்ராசஸ் பண்ணேன். லாஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு இருக்க ஒரே ஒரு பேரை தான் நான் ப்ராசஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இட்ரேஷனில் எனக்கு எத்தனை பேர்ஸை நான் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணணும்? 4 பேர்ஸ், அதாவது n-1 பேர்ஸை நான் ப்ராசஸ் பண்ணணும். செகண்ட் இட்ரேஷனில் நான் எத்தனை பேர்ஸை ப்ராசஸ் பண்ணேன்? செகண்ட் இட்ரேஷனில் வந்துட்டு 3 பேர்ஸை பண்ணேன், which is n-2 பேர்ஸ். ஸோ எனி கிவன் ith இட்ரேஷனில் நான் எத்தனை பேர்ஸை ப்ராசஸ் பண்ணணும்னா n-i பேர்ஸை வந்துட்டு நான் ப்ராசஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் 5-1 4 பேர்ஸு, செகண்ட் ஐட்ரேஷனில் 5-2 3 பேர்ஸு, எனி கிவன் ith ஐட்ரேஷனில் n-i பேர்ஸை வந்துட்டு நான் ப்ராசஸ் பண்ணணும். அப்படி ப்ராசஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பெரிய எலமெண்ட்டுக்கு அப்புறம் சின்ன எலமெண்ட்டுக்கு தான் நான் ஸ்வாப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணால் எனக்கு அரே சார்ட் ஆகிடும். இந்த டெக்னிக் பேர் தான் பபிள் சார்ட். ஓகேவா? ஸோ இதான் லாஜிக். இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம பபிள் சார்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி n எலமெண்ட்ஸ் இருந்தால் n-1 டைம்ஸ் நம்ம ஐட்ரேட் பண்ணணும். ஸோ n-1 டைம்ஸ் ஐட்ரேட் பண்ணால் நமக்கு மொத்த அரேவும் சார்ட் ஆகிடும். ஓகே? ஸோ அடுத்து எத்தனை பேர்ஸ் ஐட்ரேட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் டைம் இப்போ 5 எலமெண்ட்ஸ் இருந்தால் 4 பேர்ஸ் ஐட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதாவது n-1 பேர்ஸ் ஐட்ரேட் பண்ணுவோம். செகண்ட் டைம் n-2 பேர்ஸ் ஐட்ரேட் பண்ணுவோம். எனி கிவன் ith டைம் n-i பேர்ஸ் ஐட்ரேட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ 1லேருந்து n-i வரைக்கும் நான் ஒரு லூப் போட்டிருக்கேன். 1லேருந்து n-i போட்டிருக்கேன். பட் ஒரு அரேயில் லிஸ்ட்டு வந்துட்டு 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கேயும் ஒரு -1 பண்ணிக்கிறேன், இந்த சைடும் ஒரு -1 பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட இன்னர் ஃபார் லூப் வந்துட்டு 0லேருந்து n-i-1 டைம்ஸ் ரன் ஆகும். ஓகே? அதுக்கப்புறம் இந்த அப்டேட் நான் எப்படி அப்டேட் பண்ணுவேன்னா, என் கரண்ட் எலமெண்ட்டையும் நெக்ஸ்ட் எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுவேன். என்னோட கரண்ட் எலமெண்ட் நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட பெருசாக இருந்துச்சுன்னா என் கரண்ட் எலமெண்ட்டையும் நெக்ஸ்ட் எலமெண்ட்டையும் ஸ்வாப் பண்ணுவேன். அதை ஸ்வாப் பண்ணி அப்டேட் பண்ணுற லாஜிக்கை வந்துட்டு நான் இந்த ஃபார் லூப்புக்குள்ளே நான் போடுவேன். ஓகேவா? ஓகே? ஸோ இதை நான் இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் டைப் பண்ணி காட்டுறேன். இப்போது நான் C++ல் பபிள் சார்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட்டு உங்கள்கிட்ட n எலமெண்ட்ஸ் இருந்தால் n-1 டைம்ஸ் அதை ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு லூப் போடுறேன். 1லேருந்து n-1 டைம்ஸ்.
ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா adjacent pair of elements வந்துட்டு ஐட்ரேட் பண்ணிட்டு தேவைன்னா அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ எத்தனை adjacent pairs ஐட்ரேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டைம் n-1 pairs தான் மொத்தமாகவே இருக்கும், மொத்தத்தையும் ஐட்ரேட் பண்ணணும். செகண்ட் டைம் n-2 pairs பண்ணணும். எனி கிவன் ith டைம் n-i pairs ஐட்ரேட் பண்ணணும். கரெக்டாக? சின்ஸ் அரே இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால நான் இங்கே ஒரு மைனஸும் இங்கே ஒரு மைனஸும் போட்டுப்பேன். 1 - 1 என்ன? 0. இப்போ அடுத்து அப்டேட் பண்ணணும். எப்போ அப்டேட் பண்ணணும்? என்னோட கரண்ட் எலமெண்ட் அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தென் மை நெக்ஸ்ட் எலமெண்ட் அரே ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன்னோட பெருசாக இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணணும். அந்த அப்டேட் ஒன்றும் இல்லை, ஸ்வாப் மட்டும் பண்ணால் போதும். ஸோ ஒரு பெரிய எலமெண்ட்டுக்கு அப்புறம் சின்ன எலமெண்ட் வந்தால் ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணிடுறோம். ஓகேவா? ஃபைனலாக நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு சார்ட்டட் ஆர்டரில் பிரிண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அன்சார்ட்டடாக வச்சுருந்தா இப்போ சார்ட்டட் ஆர்டரில் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு இதை பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அரே ஆர் லிஸ்ட் சைஸ் என்ன இருந்துச்சுன்னா எத்தனை டைம் ஐட்ரேட் பண்ணணும்? n-1 டைம்ஸ். ஸோ ஃபார் அதுக்கப்புறம் adjacent pair of elements வந்துட்டு மறுபடியும் ஐட்ரேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எத்தனை பேர்ஸ் ஐட்ரேட் பண்ணுவோம்? n-1. செகண்ட் டைம் n-2 பேர்ஸ். எனி கிவன் ith டைம் n-i பேர்ஸ் ஐட்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஃபைனலாக அப்டேட் பண்ணுற லாஜிக். ஸோ கரண்ட் எலமெண்ட் ஏஆர்ஆர் ஆஃப் ஜேவோட நெக்ஸ்ட் எலமெண்ட் ஏஆர் ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன் பெருசாக இருந்துச்சுன்னா, கரண்ட் எலமெண்ட் நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு அந்த லிஸ்ட் சார்ட் ஆகிடும். பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஓகே என்னாச்சு? ஓகே, ஈக்குவல் டு சாரி. ஸோ உங்களுக்கு லிஸ்ட்டு சார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஜாவாவில் பண்ணி காட்டுறேன். இப்போ ஜாவாவில் பபிள் சார்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டை n-1 டைம்ஸ் ஐட்ரேட் பண்ணணும், அதை ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் adjacent pair of elements ஐட்ரேட் பண்ணணும். சின்ஸ் அரே இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால 0லேருந்து n-i-1 டைம்ஸ் பண்ணுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் n-1 பேர்ஸ் ஐட்ரேட் பண்ணுவோம், செகண்ட் டைம் n-2 பேர்ஸ் ஐட்ரேட் பண்ணுவோம். எனி கிவன் ith டைம் n-i பேர்ஸ் ஐட்ரேட் பண்ணுவோம். ஸோ 0 பேஸ் இண்டெக்ஸ்னால 0லேருந்து n-i-1 டைம்ஸ் வந்துட்டு ஐட்ரேட் பண்ணுறோம். ஓகே, இப்போது கரண்ட் எலமெண்ட் ஏஆர்ஆர் ஆஃப் ஜே நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட பெருசாக இருந்துச்சுன்னா
greater than a or of j plus 1 இருந்தால் ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ ஸ்வாப்பிங் லாஜிக்கு தான். ஸோ ஃபைனலாக நான் வந்துட்டு அந்த அரேவை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு சார்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.